Hello friends, welcome to Guru Raya Trading Analysis. 17th February market எப்படி முடிஞ்சிருக்கு, 18th February மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் லெவல்ஸ் பார்க்கலாம், மார்க்கெட்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்ற அப்டேட்டு, ப்ளஸ் நம்ம 17th அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சொன்ன ஸ்விங் ட்ரேடோட ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் 18th Februaryக்கு நம்ம என்ன ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராய் ட்ரேடிங் அனாலிசிஸ். வாட்ஸ்அப்லேயும் டெலகிராம்லேயும் ஃப்ரீ சேனல்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் நான் குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் நியூஸ் பேஸ்டாக என்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிஃப்டி 50 பாருங்கள், இது டே சார்ட்டு நிஃப்டி 50யோடது. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது ஒரு மைல்டு பாசிட்டிவ் கேண்டில், ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஏற்றி முடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது பாருங்கள், இன்றைக்கி லோவில் போனது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி லோ அது வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் வந்திருக்கு. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு பாசிட்டிவாக காமிக்குது நமக்கு இன்றைக்கி. பட் ஆனால் இன்னும் மார்க்கெட் அந்த டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பாருங்கள், ஒரு ஃபாலிங் வெட்ஜில் தான் இருக்குங்கிறது கிளியராக தெரியுது நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம். இந்த 22,500ங்கிறது இங்கே இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே பவுன்ஸ் பேக் ஆகலாம். இல்லைன்னா இந்த சப்போர்ட்டையும் கட் பண்ணதுன்னா அடுத்து லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம அப்போ பார்க்கலாம். ஸோ இப்போதுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுது என்னென்னா நிஃப்டி கம்ப்ளீட்டாக டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பாருங்கள், இதுவும் இன்னைக்கு ஒரு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி அது வரைக்கும் லோ போயிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக் சேம் ஆஸ் நிஃப்டி வந்திருக்கு. பட் இது என்னென்னா இன்னைக்கு ஒரு க்ரீன் கேண்டலாக இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் இது இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால இது வந்திருக்கு. இது நான் இந்த சப்போர்ட்டை இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி உள்ள மேலே போகுதா இல்லை இங்கேருந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு இங்கே திரும்பி அகெயின் ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நிஃப்டி மிட் கேப் பாருங்க, சேம் நிஃப்டி மாதிரி தான். பட் ஆனால் இது என்னென்னா ப்ரீவியஸ் லோவெல்லாம் கட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இங்கிறது லோவும் இதில் இது ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி காமிச்சிருந்தாலும் இன்னும் அது டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுவும் எல்லாமே மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஒரு புள்ளிக்கு இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்றைக்கி மிட் கேப் ஒரு 0.5% ஏறி இருக்குது. இருந்தாலும் இன்னும் அது டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பும் பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி ஃபால் ஆச்சு நமக்கு ஃப்ரைடே இன்னைக்கு அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரி இருக்குது. இது ஒரு 0.69% இன்னைக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூஸாக ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இங்கே இப்படி ரீட்ரேஸ் ஆகிட்டு கூட உங்களுக்கு இங்கே இருந்தது இப்படி ரீட்ரேஸ் ஆகிட்டு கூட இப்படி ஃபால் ஆகலாம். ஸோ இது டவுன் ட்ரெண்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது கிளியராக அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மற்றபடி மீதி செக்டர்ஸ்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நமக்கு இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்ச செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா தான் 1.27% பாசிட்டிவ். அடுத்து மெட்டல் ஒரு 0.77% பாசிட்டிவ். பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு 0.54% பாசிட்டிவ். எனர்ஜி ஒரு 0.54% பாசிட்டிவ். பிரைவேட் பேங்க்ஸ் ஒரு 0.15% பாசிட்டிவ். ரியாலிட்டி சேம் ஆஸ் எஸ்டர்டே, அதாவது 0.01% தான் அது இதாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் டேலேருந்தோ அதே லெவலில் தான் இருக்குது. ஹெல்த் கேர் செக்டர் ஒரு 1.31% அதுவும் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நெகட்டிவாக முடிஞ்ச செக்டர்ஸ் 4 தான். ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் மீடியா. இந்த 4 நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதில் மீடியா தான் 0.71% அதிகமாக விழுந்திருக்கு. ஐடி ஒரு 0.58%, எஃப்எம்சிஜி ஒரு 0.36%, ஆட்டோ ஒரு 0.53% விழுந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட சிச்சுவேஷன். நம்ம
இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்த ஸ்விங் ட்ரேடெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடோட ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். காட்ஃப்ரை பிலிப் இது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் இது வந்து பிரேக் அவுட் ஆனால் இதை நல்லா ஒரு இது போகும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வந்து நம்ம ஆனாலும் லெவல் வந்து மார்க்கெட் வீக்காக இருக்கிறதால கம்மியாக தான் சொல்லியிருந்தோம். 6000க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு 6200 போகும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இது வந்து பாருங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான ஒரு இது 7168 வரைக்கும் ஹை போயிருக்கு. இது அடுத்தது எஸ்பிஐ கார்டு. எஸ்பிஐ கார்டு வந்து நம்ம 860க்கு மேலே 890 போகும்னு சொல்லியிருந்தோம். 867 70 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்திருக்கு இன்னைக்கு. பட் இது வந்து நம்ம ப்ரீவியஸ் லோ இதில் வந்து இந்த ஸ்விங்கோட லோ வந்து இது ஹையை வந்து ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை ஹோல்ட் பண்ணலாம். இது வந்து மேலே இது வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர்த்தி ட்ரக்ஸ் சொல்லியிருந்தோம். ஆர்த்தி ட்ரக்ஸில் வந்து 412க்கு மேலே என்ட்ரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி அந்த லெவல்லே போல் ஓப்பன் ஆனது லோ லெவலில். ஸோ அதனால் இதில் நம்ம ட்ரேட் எடுத்துக்க மாட்டோம். ஆகவே நம்ம கொடுத்த 3 ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுலேயும் காட்ஃப்ரை பிலிப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது எதுவுமே வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எடுங்க. பிப்ரவரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் என்னென்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எதுவுமே இன்ட்ராடே கிடையாது, எல்லாமே ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ் தான். பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபின்சர்வ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு 2.91% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ப்ரீவியஸ் லெவலில் வந்து பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வந்திருக்கு. அதனால் இது நாளைக்கு வந்து 1893க்கு மேலே போனால் 1950 ஷார்ட் டைமில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ். சம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் பாருங்கள், இதுவும் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு 2.77% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்னும் இது மேலே போகிறதுக்கான இதுவும் இருக்குது, ஸ்பேஸும் இருக்குது. ஸோ 543க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 560க்கு ஷார்ட் டைமில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிளாக்ஸோஸ்மித் கிளைன் ஃபார்மா லிமிடெட் இது பாருங்கள், இது இன்னைக்கு வந்து நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் 16% கிட்ட வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹைக் போயிருக்கு. இது நாளைக்கு 2342க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 2420 வரைக்கும் ஷார்ட் டைமில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் மணப்புரம். மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் இதுவும் பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு 8.5% பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ இது நாளைக்கு வந்து 195க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 210 வரைக்கும் ஷார்ட் டைமில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் இது பாருங்கள், இதுவும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் கேண்டல் ஒரு 5.55% மூவ் ஆயிருக்கு. ஸோ 585க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பித்தா 610 வரைக்கும் ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயட் ட்ரேடிங் அனாலிசிஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் டே அதுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.